அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் அண்ட் மிக்ஸாலஜி கிளாஸ் வந்துட்டு நடத்திட்டு இருக்கோம். இந்த மிக்ஸாலஜி கிளாஸில் இப்போ வந்து செகண்ட் கிளாஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி வந்துட்டு கோன் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோனுக்கான பேப்பர்லாம் எப்படி வாங்கணும், எப்படி அதை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் வந்துட்டு டிசைனுக்கு ஏற்றா போல் ரேட் சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா பேப்பரோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா கவனித்து வாங்கணும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சுருக்கிற பாருங்கள், இந்த பேப்பர் வந்துட்டு லைட்டாக மைல்டாக அதில் டிசைன் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளைனான ஒரு அதாவது கண்ணாடி மாதிரி உள்ள பேப்பர்ஸ்லாம் இருக்கும். ஒரு இது வந்துட்டு ஒரு ரேட்டில் இருக்கும். நீங்கள் வந்து குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பாருங்கள். டிசைன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போய் ஒரு பல்க் ஆர்டர் எடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஹை குவாலிட்டியில் வாங்கி பண்ணுங்கள். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 2ஆக மடித்து அந்த 2ஆக மடித்ததை திரும்பியும் ஒரு மடிப்பு மடிங்க. ஓகேங்களா? மடிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தா இந்த ஒரு அளவில் வரும். இதை அப்படியே என்ன செய்யுங்க, அங்கேருந்து இங்கே வந்து கொண்டு வந்து மடிச்சிடணும். அப்படி மடிச்சுட்டு நம்ம வந்து சிசராலேயோ அல்லது பிளேடு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அப்படி ஈஸியாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். இதுதான் வந்து ஒரு கோனோட சைஸ் வந்துட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் வந்துட்டு ஒரு கோனோட சைஸே. எப்போது நீங்கள் வந்து கோன் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, குவான்டிட்டி அதிகமாக வச்சாலும் கம்மியாக வச்சாலுமே சரி, இந்த சைஸ் தான் வந்துட்டு கோன் பேப்பர் வந்துட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகேங்களா? இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் அழகாக இதே போல் மடித்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கோன் பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்குகிறேன். ஸோ அதை நான் ஆர்டர் பண்ணது வந்துட்டு 3 ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதாவது 5 ஃபில்டர் வரையும் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு போட்டது நார்மல் இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நரன்னு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் நெக்ஸ்ட்டு உள்ளது வாங்கினாலும் ஓரளவு இதாக இருக்கும். அதை 3 ஃபில்டர் உள்ளது வாங்கினீங்கன்னா ஓரளவு நல்லாயிருக்கும். 5 ஃபில்டர்னால் இன்னும் பக்காவாக இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுன்னா 3 ஃபில்டர் உள்ள வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா வரும். நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அவங்கள டைரெக்டாக போய் சஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தவங்க ஒரு ரேட்டில் விற்பாங்க. அப்படி இருக்கிறனால மற்றபடி இந்த நார்மல் மெட்டீரியல்ஸு என்னென்ன வாங்கணும்னு சொல்லி நான் டேக் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி வேணும்னாலும் வந்துட்டு கீழே நான் டேக் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் உங்களுக்கு மெஹந்தி பவுட்ரு அப்புறம் ஆயிலும் உங்களுக்கு டைரெக்டாக என்கிட்டேருந்து வேணும் அப்படின்னாலும் என்னால் முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு அதை சேல் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட ஸ்டாக் கிடையாது. இருந்துச்சுன்னா நான் டேக் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோன் ரோல் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நான் பேப்பர் கட் பண்ணி வச்சேன்னா அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே 4 இன்ச் மாதிரி கை வச்சுக்கிட்டு அதில் வந்து அந்த சைடு ஒரு கட்டை விரலை வச்சு பிடிச்சிக்கோங்க. உள்ளக்க ஒரு சைடு கட்டை விரலை வச்சு நல்லா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்துட்டு கிடைக்கும். அந்த ஷார்ப்னஸை வந்து நீங்கள் கையால் பிடிச்சி பார்க்கணும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு செல்லோ டேப் வந்துட்டு ஒட்டணும். நம்ம அதை ஜாயின் பண்ணியே நம்ம ஒட்டும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக வரும். அந்த மேடு பள்ளமாக இருக்கிறது, அந்த பிடிக்கிற இடத்துல மேடு பள்ளமாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செல்லோ டேப்பை வச்சு கீழே வந்து அந்த மாதிரியே ஒட்டி இதை க்ளோஸ் பண்ணி விட்றணும். ஏன்னா நம்ம மெஹந்தியை லீக் அவுட் பண்ணும்பொழுது அதில் லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எண்டிங்கில் அந்த மாதிரி இருக்கும். இதையும் வந்து ஒரு டேப் ஒட்டி விட்டோன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக அமையும். ஓகேங்களா? இப்படி ரோல் பண்ணும் பொழுது லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நேற்று நம்ம ட்ரை அவுட் பண்ணி வச்சதோட கன்சிஸ்டன்சி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஆயில்னால் வந்துட்டு நல்லா சைட்லலாம் வந்து லீக் ஆகிடுக்கு. அதை அப்படியே நம்ம எடுக்கும் பொழுது கீழே ஒரு கலர் காட்டுது, உள்ளே ஒரு கலர் காட்டுது. பார்த்திங்களா? இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும் பொழுது தான் வந்துட்டு இதோட உள்ளே ஏதாவது கட்டி ஃபார்ம் ஆகிருந்தாலுமே காற்று ஏதாவது பூந்துருந்தாலுமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்பொழுது எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற ஆயில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. யூக்கலிட்டிஸ் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுவே மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. 2-3 ஆயில் வந்துட்டு
அதாவது ட்ரீ ஆயில்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க, லாவெண்டர் ஆயில்னால் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமான்னா நீங்கள் லக்ஸுரியாக நீங்கள் எடுத்து பிஸ்னஸ் பெருசாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருக்கும் பொழுது நீங்கள் நார்மலாக யூக்கலிட்டிஸ் ஆயிலே வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதுக்குன்னே ஒரு அமௌண்ட் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கணும், சிம்பிளாக நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து நார்மலாக யூக்கலிட்டிஸ் ஆயிலே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டிகாஷன் இருக்குல்ல, ஒரு ஒரு கப்பு தண்ணியில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் டிகாஷன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த இது கிராம்பு இருக்கும்ல, அதில் ஒரு 5 பீஸ் மாதிரி போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த 1 கப்பு அரை வரையும் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். ஓகேங்களா. சுகர் வந்துட்டு நான் 100 கிராம் வந்துட்டு ஹென்னா பவுட்ரு போட்டேன், அதுக்கு 40 கிராம் வந்துட்டு நான் சுகர் போட்டேன். ஏன் அப்படி போட்டேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிக்கியாக நாங்கள் கையில் இருக்கணும், விலகாமல் அது சீக்கிரம் கொட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக போட்டோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கம்மியாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணாலுமே வந்துட்டு அதுலேருந்து 10% வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணால் போதும். இப்போது 30 கிராம் நீங்கள் போட்டால் போதும். ஓகேங்களா. அதே போல் ஆயில் வந்து நான் 30 ml ஊற்றினேன். ஓகேங்களா. அது வந்து நம்ம நிறைய ஆயில் ஊற்றும் பொழுது தான் இதுக்கு இது கரெக்டான லிமிட்டான ஆயில் தான். அதிகமாகவும் இதில் ஊற்றி நம்ம இது பண்ணிட்டோம்னாலும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ரொம்ப அதுக்குன்னு கம்மியாக ஊற்றினோன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். அதுக்காக நான் சொல்கிற அளவு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பாருங்கள். நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நல்லா தண்ணி ஊற்றி பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பீட்ரு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பீட்ரு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எட்டி இருக்கிறனால தான் நான் வந்து ஹேண்டில் வந்து இது பண்ணுறேன். 2வது வந்து ஃப்ளாஷ் லைட் வச்சுருக்கனால எனக்கு ஃப்ளக் பாயிண்ட் இல்லைங்கிறனால கையிலேயே நான் பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணணும். கை வலிக்க தான் செய்யும். நம்ம பீட் பண்ண தான் அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். நமக்கும் ஒரு பார்க்குறதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதை நம்ம இப்படி மிக்ஸ் பண்ண ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா கேளுங்க. நான் வந்துட்டு திங்ஸோட பொருள்லாம் வந்துட்டு டேக் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இல்லை நான் வேறு யார்கிட்டையாவது வாங்கிக்கிறேனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி ஹென்னா ப்ராடக்ட்டு, ஹென்னா கிட்னா திங்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட பை பண்ணியும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்கிக்கிறது தான் வாங்கிக்கோங்க. அதிகமாக வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயமும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது தான் அதோட நாலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் நான் எதை பற்றி நீங்கள் கற்றுக்குறீங்களோ அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கணும்னா நல்லா சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா நம்ம ட்ரை அவுட் பண்ணி வச்சதுனால அதோட கன்சிஸ்டன்சி கலர்லாம் மாறினது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம அதை கோனில் ஃபில்லப் பண்ணுற வேலை தான் இருக்குது. ஸோ அதை வாங்க பார்ப்போம் எப்படி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்துட்டு இதோட முக்கால்வாசி மெஹந்தியை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா. இந்த இடத்த வந்து பிடிச்சிக்கோங்க கையால். பிடிச்சிக்கிட்டு இப்படி பாருங்கள். உங்களுக்கு வந்து மெஹந்தி வந்து இவ்வளோ வந்துருச்சு. இந்த இடத்துல லைட்டாக இருக்கும், மெஹந்தி இருக்காமல் காற்று மட்டும் இருக்கும். இது நம்ம வெட்டிக்கிறதுக்காக அப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து லப்பர் பேண்ட் போட்டாலும் சரி, அந்த கிளிப்பு மாதிரி இருக்கும்ல, அது நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி. நான் இப்போதைக்கு இதில் லப்பர் பேண்ட் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது போக வந்துட்டு இதில் எனக்கு கொஞ்சம் மெஹந்தி இருக்குது. ஸோ இதை இன்னொரு இதில் வந்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பாருங்கள். இதே போல் லப்பர் பேண்டை வச்சு ஒரு லப்பர் பேண்ட் நல்லா குண்டாக இருந்துச்சு அப்படின்னா, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலே இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓகேவா. என்ன பண்ணுறது, நம்ம கையிலலாம் ஆகும். நம்மளோட கையை பாருங்கள் எந்த நிலமையில் இருக்குன்னு. இதெல்லாம் தவிர்த்துக்கணும்னா கையில் க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஓகேவா. ஓகேவா. நீங்கள் நார்மல் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா அது உள்ளலாம் எடுக்க முடியாது. இப்போ இந்த ஸ்பேட்சுலாங்கிறனால ஈஸியாக நம்ம இப்படி பண்ணிக்கலாம். அது மாதிரி பெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓரளவு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கம்மியாக தான் வரும். இது ரெண்டையும் வந்துட்டு பேக் பண்ணி உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த 2 இது கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ இதை வச்சு தான் நம்ம கோன் மேக் பண்ண போகிறோம். ஏன்னா இதை வந்து மெஹந்தியில் அந்த கவரில் வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த இடத்துல லைட்டாக வந்து மெஹந்தியை இந்த பைப்பிங் பேக்கை வந்து கட் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் கொலன்னு தான் இருக்கும். ரொம்ப கவனமாக இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, மெஹந்தியை நான் வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா.
கோனை வந்து இதில் ஃபில் பண்ணியாச்சு. இதை எப்படி வந்து நம்ம லாக் பண்ணி இதை வந்துட்டு கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் எப்படி கையை வச்சு பண்ணுறேனோ அதே போல் வந்து பண்ணிக்கோங்க இந்த இடத்துல மட்டும். ஓகேவா? இதே போல் நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல லைட்டாக காற்று இருக்கும். அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மெஹந்தி இது பண்ணிங்கன்னா காற்று வெளியாயிடும். ஓகேவா? இதே போல் நீங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இதை பார்த்துக்கோங்க. இந்த வி ஷேப் இருக்குல்ல, இதை வந்து இப்படி வர மாதிரி. ஓகேவா? வந்துருச்சுன்னு வைங்களேன். இதை வந்து இன்னொரு மடிப்பு கூட மடிச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சைட்லேருந்து நல்லா கொண்டு வரணும். இந்த இடத்துல வந்து ஒரு லைட்டாக ஷார்ப்னஸ் வர மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடும் நல்லா இதே போல் ஒரு மடிப்பு மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கிட்டக்க ஒரு டேப் ஒட்டிக்கோங்க. எதுக்காகனா உங்களுக்கு ஈஸியாக வரணுங்கிறதுக்காக. ஓகேவா? ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் இதை வந்து போட்டாலும் அது கலையாது. இப்போ நீங்கள் இதை ஈஸியாக மடக்கலாம். ஓகேவா? நான் சுற்றுறதை பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 2 அடுத்து 3. இந்த 3வது இதை வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அழுத்திக்கணும். ஓகேங்களா? அழுத்தி இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த இடம் பிரிஞ்ச மாதிரி இருக்குல்ல, அதுக்காக கொஞ்சம் முன்னாடி வரையும் டேப் கொண்டு வந்து நம்ம என்ன செஞ்சணும், இழுத்து இந்த மாதிரி ஒட்டிடணும். ஒட்டியாச்சா? லைட்டாக சைடு வாங்குதில்ல, இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி டேப்பை வச்சு ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் லைட்டாக ஒட்டிக்கணும். அடுத்து இந்த கார்னரில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இழுத்து ஓட்டணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் மெஹந்தி கோன் டைட்டாக இருக்கும். இதை அழகாக நம்ம ரிமூவ் பண்ணி கையில் போடலாம். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான கிளாஸு. இப்படி தான் வந்து கோன் மேக் பண்ணணும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.